என்னடா ஒரு மாதிரியா இருக்க? ஒர்க்கில் ஏதாவது பிரச்சனையா? என் வாழ்க்கையே பிரச்சனை. அப்படி என்னடா பிரச்சனை உனக்கு? கல்யாணம் ஆகி 6 மாதம் தான் ஆகுது. அதுக்குள்ளே என்னத்தை பார்த்துட்ட வாழ்க்கையில்? நான் பார்க்கல, கேட்டேன். மச்சி, நான் ராகுல் பேசுகிறேன்டா. டேய் ராகுல், எங்கடா போன? இத்தனை வருஷம் ஆளே பார்க்க முடியல. மச்சி, சிங்கப்பூர்லேருந்து நேற்று தான் வந்தேன். ஓ பாடுறா, சூப்பர்ரா. டுடே மீட் பண்ணலாமாடா? ஏய் கண்டிப்பாக மீட் பண்ணலாம் மச்சி, வீட்டில் தானே இருக்கேன். அப்புறம் என்ன, ஃபாரின் ட்ரீட் கன்ஃபார்மா? கண்டிப்பாக மச்சி, கலக்கிடலாம். பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சுல மச்சி. ஆமாம் மச்சி, நீ தான் எங்களை விட்டு ஃபாரின்லாம் போயிட்டு ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்ற. அதை விடு மச்சி, கல்யாணம்லாம் ஆயிடுச்சு போல் கேள்விப்பட்டேன். புள்ள குட்டிலாம் எத்தனை போட்டிருக்க? டேய் கல்யாணம் இப்போ தாண்டா 6 மாதம் ஆகுது. அதுக்குள்ளே அப்புறம் புள்ள குட்டி பிறக்கும். அது கல்யாண ஃபோட்டோ இருந்தால் காட்டு பார்க்கலாம். அதை விடு, வா என்ஜாய் பண்ணலாம். மச்சி, ஷோ யுவர் வெட்டிங் ஃபோட்டோ. இவங்க தான் மச்சி என்னோட ஒய்ஃபு. டேய் மச்சி, இந்த பொண்ணாடா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. டேய், இந்த பொண்ணு தாண்டா எனக்கு தெரிஞ்ச பையனை லவ் பண்ணி ஊர் பூரா சுற்றிட்டு இருந்தா. கடைசியில் ஊந்தலையிலே கல்யாணம் பண்ணி கட்டி வச்சிட்டாங்களே. என்னங்க ஆச்சு? ஏய், நான் நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியே கேட்டிருக்கேனா இல்லையா, நீ யாரையாச்சும் லவ் பண்ணியிருக்கையா இல்லையான்னு? வந்ததும் வராதுமா ஏங்க இப்படி பேசுறீங்க? நான் கேட்டேனா இல்லையா, நீ யாரையாச்சும் லவ் பண்ணியிருக்கியா இல்லையான்னு? ஏன்டி என்கிட்ட மறைச்ச? ஏன்டி என்கிட்ட மறைச்ச? ஏன் சொல்லல சொல்லு. ஏன்டி சொல்லல? ஏன்டி சொல்லல? என் மூஞ்சில இனிமே முடிக்காத. மச்சி, நான் ஒன்று சொல்லவா? என்ன சொல்றா? இந்த ஸ்பூனை வாய்க்குள்ள விட்டு விட்டு எடுத்து சாப்பிட்றியே, இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் வாய்க்குள்ள விட்டு விட்டு எடுத்து சாப்பிட்டு இருப்பாங்க? சாமியாக சொன்ன மச்சி. சுத்தமா இருக்கு, சாப்பிட்றேன். அது போல தான்டா வாழ்க்கையும். நீ இல்லாத ஒரு வாழ்க்கையில் அவங்க லவ் பண்ணியிருக்காங்க. நீ வந்த வாழ்க்கையில் சரியாக இருக்காங்களா, அதை மட்டும் கடைசி வரைக்கும் பாரு மச்சி.